வணக்கம் நண்பர்களே, உணவு பிரியர்களே மற்றும் படைப்பாளிகளே. எங்கள் பந்திக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு தோழி மகேஸ்வரியின் அன்பு வணக்கங்கள். வாங்க நம்ம பந்தியில் இன்னைக்கு என்ன பரிமாற போகிறோம்னு பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி என்னடா இது ஒரே தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதா? ஒரு வாட்டி இந்த முழு உளுந்து தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது கருப்பு உளுந்து தோசை ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை கருப்பு உளுந்த தொளி நீக்காமல் அப்படியே யூஸ் பண்ணுறதுனால நம்ம இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க முழு உளுந்து தோசைக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன், பச்சரிசி, வெந்தயம், உடைச்ச கருப்பு உளுந்து. வாங்க இது எப்படி நனைய வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி அரிசி நான் கால் படி உலக்கு, இதுக்கு 1.5 உலக்கு எடுத்துக்கிறேன். மீதி 1/2 உலக்குக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். 2 அரிசி சேர்த்து எனக்கு 1/2 படி வருது. இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றாவே போட்டுடலாம். இது நல்லா நம்ம களைஞ்சிட்டு ஊற வைக்கணும். ஒரு 4 மணி நேரம் ஊறணும். இது நல்லா களைஞ்சி தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இது நல்லா ஊறட்டும். இப்போது உளுந்து எடுத்துக்கலாம். 1/2 படி அரிசிக்கு நான் 200 கிராம் உளுந்து எடுத்துருக்கிறேன். கருப்பு உளுந்து 200 கிராம் உளுந்து எடுத்துருக்கிறேன். கருப்பு உளுந்து இது கூடவே 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இந்த முழு உளுந்து தோசைக்கு நம்ம உளுந்தை ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சிங்கன்னா தனியாக தொளி கலண்டுரும். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். அரிசி ஊறின அப்புறமா கிரைண்டர் போடுறதுக்கு முன்னால் உளுந்தை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம். அப்போ தான் கருப்பு உளுந்து தோசை நல்லா கரெக்டாக வரும். இப்போ அரிசி ஊறட்டும் ஒரு 4 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மாவாட்டுறதை பார்க்கலாம். இப்போ அரிசி ஊறிடுச்சு. ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து நம்ம இந்த உளுந்தை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுங்கள். ஊற வைக்கல, நான் வாஷ் பண்ணுறேன். அதை அப்படியே டைரெக்டாக கிரைண்டரில் போட்டுருங்க. ஊற வைக்காமல் எப்படி உளுந்து அரைக்கலாம்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக நல்லா வரும். நம்ம உளுந்த ஊற வைக்கல, வாஷ் பண்ணி டைரெக்டாக கிரைண்டரில் போட்டாச்சு. இது கொஞ்சம் ஓரங்களை எடுத்து விட்டு தண்ணி தெளிச்சிட்டே இருங்க ஒரு 10 நிமிஷம். உளுந்து அப்படியே போட்டிருக்கனால கொஞ்சம் சவுண்டு வரும் ஃபஸ்ட்டு. அது ஒரு ப்ராப்ளம் இல்லை, அரைச்சிரும். இந்த பாருங்கள் நல்லா பொங்கி வருது. ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி உளுந்து அரைப்பீங்களோ அந்த டைமுக்கு அரைச்சிக்கோங்க. நான் 25 மினிட்ஸ் அரைப்பேன். மாவு நல்லா பொங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். உளுந்தை வலித்து அரிசி நம்ம போட்டுடலாம். உளுந்தை வலித்து நம்ம அரிசி போட்டாச்சு. இப்போது அரிசி அரைஞ்சிட்ருக்குது. நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு அரைங்க. ஒரு 40 மினிட்ஸ் அரிசி அரைக்க எனக்கு டைம் ஆகும். தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. யூஸ்வலாக நீங்கள் இட்லிக்கு அரைப்பீங்களா அதே மாதிரி தான். அரிசி நல்லா அரைப்பட்டுருச்சு. பார்த்தீங்களா, வெண்ணெயாக அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம அரிசியை வலிச்சிடலாம். அரிசி வலிச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கோங்க. அரைப்படி அரிசிக்கு நான் இவ்வளோ உப்பு போடுவேன். கல் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது நல்லா பொங்கும். ஸோ 2 பாத்திரமும் ஊற்றி வச்சுக்கோங்க. சாயந்தரம் அரைச்சிங்கன்னா மறுநாள் காலையில் தோசை விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு மூடி மறுநாள் காலையில் பார்க்கலாம். நல்லா புளிச்சு பொங்கி இருக்கும். காலையில் அரைச்சிங்கன்னா நைட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள் மாவு நல்லா பொங்கிடுச்சு. மறுநாள் காலையில் நான் 2 பேட்சாக எடுத்து வச்சாலும் அதில் ஒரு பேட்ச் இது. இப்போ தோசை ஊற்றலாம். வாங்க அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுக்கோங்க. எண்ணெய் தடவிக்கோங்க. கல் காஞ்சிச்சு. நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம். நம்ம எடுத்துருக்க மாவை நல்லா கிண்டிக்கோங்க.
தண்ணி காரனோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தோசை ஊற்றுற அளவுக்கு நல்லா மெல்லிசாக தோசை ஊற்றிடுங்க. தோசைக்கு மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இந்த தோசைக்கு நம்ம வத்தல் வச்சு அரைக்கிற சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் சட்னி அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல கார சட்னி, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது தக்காளி சட்னி, இட்லி மிளகாய் பொடி, இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி திருப்பி போடுங்க, வெந்துருச்சு. ரொம்ப வாசமாக கமகமன்னு இருக்கும் தோசை. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தக்காளி சட்னி வச்சு இந்த தோசை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த தோசை செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, இடுப்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். மறுபடியும் உங்களாம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரம் மகேஸ்வரி. ஸ்டே டியூன் வித் பந்திக்கு முந்து. டாட்டா. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.